திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைந்து ஏறத்தாழ 3 வாரங்களாகிறது. தொடர்ந்து இவருடைய ஆட்சியில் பல்வேறு குற்றங்கள் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட கொலைகள், கற்பழிப்புகள், இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள். ஆனால் இதையெல்லாம் திசை திருப்புகிற வகையில் எப்படி இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் ஆட்சிக்கு வந்தார்களோ அதே மோடஸ் ஆபரண்டி, அதே வகையிலே இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு பூராலும் இன்றைக்கு மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். இதை திசை திருப்புவதற்காக எந்த இன்ஸ்டாகிராமையும் சோசியல் மீடியாவும் தவறாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்களோ அதன் மூலமாகவே மீண்டும் அதே பாணியில் பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவையிலே 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை திசை திருப்புகிற வகையில் ஒரு பெண் சோசியல் மீடியாவிலே பேட்டி அளித்து அது வைரலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவை பற்றியும் அவதூறாக, தவறாக அவருடைய பெயரில் வெளியிடாமல் இன்னொருத்தருடைய ஐடென்டிட்டி மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதை இதுவரையிலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிலையிலும் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நடந்தது கிடையாது. இப்பொழுது ஒவ்வொன்றாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்திய இந்த இன்ஸ்டாகிராமுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் அடிமையான மக்கள்தான் வாக்களித்தார் என்பது பட்டவர்த்தமான உண்மை. ஆனால் இனியும் இது தொடரக்கூடாது. இதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த பேட்டி அளித்த பெண் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புகார் அளித்து, அது மட்டுமல்ல, சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் இனி இதை தொடர்ந்து அணுகுவது என்று முடிவெடுத்து, குறிப்பாக இப்படி தவறாக இன்னொருத்தருடைய பெயரில் வெளியிட்டு இப்படிப்பட்ட அவதூறான பொய் பிரச்சாரத்தை செய்தால், அதாவது சாதாரணமாக டெஃபமேஷன் போனால் ஒருத்தர் திட்டுறேன், அவர் என் மீது வழக்கு போட்டால் அந்த டெஃபனிஷன் கேஸில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் 2 வருஷம் தான். ஆனால் இது பூரமாக இதுபோல தவறான ஐடியை யூஸ் பண்ணி தவறான தகவல்களை அவதூறாக பேசினால் அதற்கு தண்டனை ஆயுள் தண்டனை. ஆகவே இதை குறித்து நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அக்கறை இருக்கிற காரணத்தினால் ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டது. எல்லோரும் சொன்னதைப் போல குழந்தைகள், சின்னம் சிறார்கள் தாய் தந்தையரை வலியுறுத்தி, தாத்தா பாட்டிகளை வலியுறுத்தி வாக்குகளை விஜய் கட்சி பெற்றது என்பது எல்லா தரப்பிலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆகவே இதுபோல தவறுகளை தங்களுடைய பிள்ளைகள் செய்துவிடக்கூடாது. காரணம் என்னன்னா, இனிமேல் தாய் தந்தையை தன்னுடைய பிள்ளைகளை இதையெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்படுவது ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்துவிட்டால் அந்த பெண்ணுடையோ அல்லது பையனுடைய வாழ்க்கையோ நாசமாகிவிடும். அப்படி நாசமாவதை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் விரும்பாத காரணத்தினால்
இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு தான் செய்கிறோம். காரணம், உங்களுடைய அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் உற்றார் உறவினரோ இருந்தால் அவர்களை எச்சரிக்கை செய்து இதுபோல பிரச்சாரத்தை செய்யாதீர்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையை அழிந்துவிடும். ரூபாய் கோர்ட்டில் தண்டனை கிடைத்தால் ஆயுள் தண்டனை தான் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்துகிற வகையில் பெற்றோர்களும் மற்றவர்களும் குறிப்பாக அந்த கட்சி தலைவர்கள் சொல்லணும். கோவை சிறுமி விவகாரத்தை திமுகவுடன் தொடர்புபடுத்தி தாவிக்கு பொய் பிரச்சாரம் செய்கிறது என்று திமுக அமைப்பு செயலர் RS பாரதி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அவதூறு பரப்பினால் திமுக தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.